விஜய் ஒரு நல்ல மனிதர், இந்த மாற்று கருத்தும் இல்ல. அவரை ஒரு ரவுண்ட வச்சு குழப்புறாங்க. நீ தான் அடுத்த முதல்வர்னு சேர பாரு, இந்த சேர்ல போய் உட்கார போறேன்னு அவர் யோசிக்கிறாரு. ரைட், ஓகே, நேர போய் உட்கார்ந்து ஒன்னும் பிரச்சனை நினைக்கிறாப்ல. அவ்வளவு ஈஸியானது இல்ல தேர்தல் அரசியல். டிவிக்கெல்லாம் நான் ஊழலே பண்ண மாட்டோம்னு சொல்றாப்புல. செங்கோட்டை மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல ஒரு உயரமா இருக்காருல்ல, கள்ளச்சீட்டு லாட்டரி சீட்டு, இப்பதான் லாட்டரி சீட்டுன்னு தெரியுது. என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு எங்க மாமனாருக்கு எந்த சம்பந்தம் இல்ல, தனியா உழைச்சிக்கிறேன்னு வந்து அவரை வரவேற்றான். அந்த பிறகுதான் தெரியுது இவர் லாட்டரி கம்பெனி திறக்கிறதுக்காகவே வந்திருக்காரு. தெரிஞ்சது தம்பி நீ பரப்பிட்டு போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விட்டாச்சு. குஷி ஆனந்த் அந்த ஆளு தான் பூரா குட்டிச்சவராக்குறாப்புல. அங்கே ஒரு நேரம் நீ முதல்வர் ஆயிருவ. பாண்டிச்சேரியில் ஒரு சோசியக்கார வச்சிருந்தாங்க, பொண்டாட்டியை விரட்டி விட்டு, பிள்ளை குட்டியை விரட்டி விட்டு, தனியா சிங்கிளா இருக்கு. ஃபேமிலியோட இருக்கிறாங்கன்னா ஒரு போட்டாவை போடு, ஒரு போட்டாவை போடு. எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல சார். உனக்கு மேல வந்து ஹெலிகாப்டர் சாட்டா அதுல இருந்து எடுக்கிறாங்க, அதுல எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை எடுத்து வெளியே போடுறாங்க. நான் கூட அது பொய்யோ நினைச்சேன். அவங்க கட்சிக்காரனை கேட்டேன், ஆமா அது உண்மைதான்றாங்க. அப்ப அதுலயே சொல்றாங்க இந்த இடத்துல அழுகணும், தள்ளி நிக்கணும். என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லையாங்க? நீ அழுக வேண்டிய ஆளு என்னைக்கு அழுதுருக்கணும்? 41 பேர் அன்னைக்கு நீ அழுதுருக்கணும். அவருடைய நோக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதா இல்ல, திமுக ஆட்சிக்கு வராம தடுக்க. தலித் ஓட்டு அது ஏறக்குறைய ஒரு 15 விழுக்காடு பிளஸ் 15 விழுக்காடுல தான் திமுகவே தேர்தலே போகுது. அவருடைய எண்ணம் திமுக இருந்து ஓட்டை பிரிக்கணும், பிரிச்ச பிறகு அங்க ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கணும். வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத சொன்னாரு. அதை வந்து பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு அவரே வந்து அதை டிஃபைன் பண்றாரு. காரணம், இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் ஒவ்வொரு முறையும் வந்து அதிமுக கூடயோ திமுக கூடயோ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதை வந்து ஒரு முழக்கமா வைக்கிறாங்க, விசிகெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம கூட வந்துருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொன்னார். இப்போ நீங்களே சொல்றீங்க எங்களுடைய தலைவரை வந்து துணை முதலமைச்சராக கூட வந்து அறிவிக்கிறோம்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு. அப்போ வந்து ஒரு இப்போ இதே 2026 தேர்தலில் ஒரு தரமாட்டேன்னு சொல்ற ஒரு கட்சி கூட போய் நிக்கிறதுக்கு பதிலாக தர்றேன்னு சொல்ற விஜய் வலிமைப்படுத்திருக்கலாம்ல. அவர் ஜெயிக்க மாட்டார்ல, எனக்கு தெரியாதா? அது எப்படி சொல்றீங்க? இன்னும் எங்களுக்கு தெரியும் பிரதர், நாங்க அரசியல் 35 வருஷமா இருக்கிறோம். கரெக்டா? எங்க தலைவர் 40-45 வருஷமா இருக்கிறார். நீங்க அவரோட அரசியல் பாருங்க, அவ்வளவு கூட்டம் வருது. கூட்டம் வருவாங்க. எங்க நாளைக்கு அஜித் மட்டும் நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டுங்க. இதே அளவுக்கு வரலைன்னா நீங்க வந்து என்னன்னு கேளுங்க. தமிழ்நாட்டுக்கார பயலுக ஒரு 15 விழுக்காடு ஃபுல்லா போதே திடுறாங்க. போதில்ல, சினிமா போகல, திரிஷா அந்த போட்டா பார்த்துறாங்க, நயன்தாரா போட்டா பார்த்து. அதை ஓப்பனா சொல்றேன், இருக்கவங்களுக்கும் அதே ஓட்டு தான். உங்களுக்கு நான் தப்பா சொல்ல பிறகு அந்த தெளிவாக்க வேண்டியதான் நம்ம பொறுப்பு. சரிங்களா? நீ ஓட்ட போடு. உன் தலைவன் வந்து மக்களுக்கு உண்மையிலேயே உழைத்து நேர்மையாக செயல்பட்டால் நீ யாரும் தடுக்க முடியாது. சரிங்களா? அது நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். திமுக அதிமுக ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. தளபதி வரட்டும், நேர்மையான ஆட்சி கொடுக்கட்டும், ஊழல் இருக்காது. இந்த கேள்வி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க. திமுக ஊழல் செய்திருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள், அதே மாதிரி அதிமுக ஊழல் செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே போயிருக்கு, நீதிமன்றத்தில் சில பேர் கேஸே ஆயிருக்கு, அம்மையாருக்கே வந்திருக்கு. இப்போ அது வரல, அதை விடுங்க. இப்போ இவங்க டிவிக்கெல்லாம் நாங்கள் வந்து ஊழலே பண்ண மாட்டோம்னு சொல்கிறாப்புல. செங்கோட்டை மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா இல்லையா? நான் கேட்குறேன், நியாயமாக பயிர் சொல்கிறேன். நீ சொல்ல மாட்டேன் இப்போ இல்லைங்கிறாங்க. இருந்ததுன்னா அப்புறம் என்ன? அதுதான் இவங்களுக்கு முன்னாடி இருந்தது, இனி இருக்காது. எல்லாம் திருட்டு பயிலுங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க வரலாறு. நாங்கள் தான் ஒரு புது யுகத்தை படைப்பதற்காக ஒரு புதிய சக்தியாக நாங்கள் பெறப்பட்டு வர்றோம். ஆனால் நாங்கள் முதல்வராக அளவுக்கு இன்னமும் வலிமையாகவில்லை. அந்த வலிமை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். சரி, அடுத்து விடுங்க. பக்கத்துல ஒரு உயரமா இருக்காருல்ல, கள்ளச்சீட்டு லாட்டரி சீட்டு, அது என்ன? இப்பதான் லாட்டரி சீட்டுன்னு தெரியுது. அந்த லாட்டரி சீட் தெரிஞ்சாலே விரட்டி விட்டோம். இல்லைன்னா நாங்க அதுக்கு அவரை விரட்டி விட்டோம். அவரு எங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு எங்க மாமனாருக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நான் தனியா உழைச்சிக்கிறேன்னு வந்தாரு. சரி வாப்பான்னு சேர்த்தேன். அப்புறம் நம்பித்தானே ஆகணும். இப்ப நீ நாளைக்கே வர்றீங்க, நீங்களே இருக்கீங்க பிரதர், நான் விடுதலை சிறுத்தையில சேர வர்றேன் அண்ணே, நான் உங்க இளைஞர் அமைப்புல சேரேன்னா வாங்க தம்பின்னு உங்களுக்கு வெல்கம் தான் பண்ணேன். அப்புறம் வந்து உங்களுக்கு யாரு என்னன்னு தெரிஞ்சா தான் நம்ம ஸ்டெப் எடுக்க முடியும். வந்தமே கொடுத்தோம், வரவேற்கல. அவருக்கு எங்க கொடுத்தோம்? அவரை விட பெரிய பெரிய கலைக்கோட்டு உதயம் தெரியுமாங்க, நம்ம தமிழன் டிவி, அவருக்கு பொதுச்செயலாளரே கொடுத்துருக்குறோம். ரைட்டா? அதே மாதிரி ராஜா கம்பைன்ஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனம், விஜயகாந்த் படத்தை பூரா அவர் தான் எடுத்திருப்பாரு. காஜா மைதீன் என் நண்பர் தான், அவருக்கு வந்து துணை பொதுச்செயலாளர் கொடுக்கல. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. மாற்று சமூக தோழர்கள், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வரவேற்றோம். அந்த வகையில் அவரை வரவேற்றோம். ஆனால் வந்தா பிறகு தான் தெரியுது இவர் லாட்டரி கம்பெனி திறக்கிறதுக்காகவே வந்திருக்காரு. தெரிஞ்சது தம்பி நீ பரப்பிட்டு போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விட்டாச்சு. அப்போ அது என்னது? அப்போ அது என்ன? அதை விடுங்க. அதே மாதிரி விஜய் நல்ல நடிகர், நல்ல டான்சர், நான் பாராட்டேன். நல்ல நடிகர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் டிக்கெட்டை பூரா முறையாக விற்கிறாங்களா? எல்லாம் கள்ள டிக்கெட் விற்கிறாங்களா, விற்கலையா? இல்லை, அரசு கண்டிக்காதா, தடை செய்யாதான்? நீ சினிமா நடிகர் மட்டும் இல்லை, நீ ஒரு தலைவனாக இருக்கிற, நீ தைரியம் நீ சொல்லு. இனிமேல் கள்ள டிக்கெட்டு நான் வந்து என் படத்துக்கு வர ஜனநாயகம் படத்துக்கு நான் விற்க விட மாட்டேன், நான் மதுவை ஒழிப்பேன்,
நீங்க திருப்பி அங்கே ஒரு ஆதரவு வரைச்சு விட்டு எங்கள்கிட்ட இருந்தார்ல, மதுவை ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, அது மட்டும் இல்லை அவர் டைலாக் விட்டாரு, சும்மா ஒரு 3 படம் 4 படத்தை நடித்தவன்லாம் முதல்வராகணும்னு ஆசைப்படுறாங்க. எங்கள் தலைவர் 35 ஆண்டு காலமாக அரசியல் இருந்தார், அவருக்கு என்ன குறைச்சி கேட்டாப்பிலே கேட்கலையா? அப்போ விஜய் எந்த படத்தையும் நடிக்கலையா? அப்போ விஜய் சினிமா நடிகர் தானே? அது மட்டும் இன்னொன்று சொன்னார், தலித் தலைமையில் தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நான் கொண்டு வரும் சொன்னாப்பில்ல. இவங்க பூரா திருட்டு பயலுங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நீ அதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்காதீங்க. விஜய் ஒரு நல்ல மனிதர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரை ஒரு ரவுண்டை வச்சு குழப்புறாங்க, நீ தான் அடுத்த முதல்வர்னு அவருக்கு ஒரு போட்டாங்க. நீ தான் இங்கே சேர பாரு, இந்த சேர்ல போய் உட்கார போறேன்னு அவர் யோசிக்கிறாரு. சரி ரைட்டு ஓகேம்மா, நேராக போய் உட்காந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை நினைக்கிறாப்புல. அவ்வளவு ஈஸியானது இல்லை தேர்தல் அரசியல். நான் எப்பயும் சொல்கிறேங்க, இப்போ இருக்கிற கூட்டணி இருக்குல்ல, இதில் எந்த மாற்றம் இல்லை. அப்படியே இதே மாதிரி இருந்த மாற்றம் தான் அப்புறம் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இருந்தால் விஜய் மட்டும் வெற்றி பெறுவாருங்க. எப்படி அண்ணன் விஜயகாந்த் வெற்றி பெற்றார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில், அதுமாதிரி வெற்றி பெறுவார். மற்றப எவனுமே டெபாசிட் கிடைக்காது. நீ எழுதி வச்சுக்கங்களேன் பிரதர். புரியுது. இது ஏன்னா மேக்சிமம் ஒரு சினிமா நடிகனுக்கு ஒரு 10 விழுக்காடு 12 விழுக்காடு வருமுங்க, அந்த பவரில் வரும். இப்போ என்னன்னா கொஞ்சம் சீமான் ஓட்டுனா கொஞ்சம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் அங்கே நடக்குமே தவிர இவர் வந்து பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனால் இவர் போய் யாரோட கூட்டணி வைத்தார் என்றால், இப்போ அவர் தலைமையில் அவர் ஒரு கூட்டணி உருவாக்குனார்னா அது வேற கதை. அதான் யாருமே போக மாட்டேங்கிறீங்க. போகலைன்னா தெரிஞ்சு போச்சு. அவர் முயற்சி பண்றாரு, நீங்களா போக மாட்டேங்கிறீங்க. அதான் தெரிஞ்சு போச்சுங்க அவருக்கு. வந்து ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறீங்க. கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொன்னா சரி, அவரை போய் ஒரு வலிமைப்படுத்துவோம்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க, அவர்கிட்ட வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவருடைய சொந்த படம், அவர் இப்போ ஹீரோவை நடித்து வந்த படம் ஜனநாயகம் படத்தை வந்து வெளியிட முடியலை. நல்லா கேட்டீங்க, ரொம்ப இளைஞர்களே நீங்களாம் விஜய் பின்னாடி போகிறேன் கவனிக்கணும். ஒரு படத்தை வந்து தான் நடித்த படத்தில் 500 கோடி போட்டிருக்கிறாங்க. அந்த படத்தை வந்து ஒன்று சட்ட ரீதியாக போராடி இருக்கணும், இல்லை மக்கள் திரைச்சியை வச்சு போராடி நீ படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும். படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, நீலாம் எப்படிப்பா முதல்வராகவேன்னு பரவலான ஒரு செய்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீ போராட்டத்தில் போனால் வேறு எந்த கட்சியும் நடத்தாத பொதுக்கூட்டமாங்க சொல்லுங்க பிரதர், ஏன் ஓ இடத்துல மட்டும்? அப்போ அந்த ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி சரியா இல்லை, அட்மின் சரியா இல்லை. 41 உயிர் செத்து போனாங்க, இப்போ ஒரு 3 பேர் செத்து போனாங்க. இப்போ இவ்வளவு சிக்கல் ஏன் நடக்குது? அப்போ அட்மின் சரியில்லை. அப்போ இதெல்லாம் நீ சரி பண்ணணும். உன் பிரச்சனை நீ கேட்கணும், மக்கள்கிட்ட வந்து நீ பேசியிருந்து ஏன்னா குரல் கொடுத்தியா, என் படம் ஜனநாயகன், என் படத்தை வெளியிட மறுக்கிறான், யார் வெளியிட மறுக்கிறது? ஒன்றிய அரசாங்கம். அப்படி எங்கன்னா பேசியிருக்கிறாரா? அவர் பிரச்சனை அவர் பேச மாட்டாரு, அப்புறம் எப்படி மக்கள் பிரச்சனை பேசுவார்? அவரை ஒரு போட்டாங்க பிரதர், நீ பொண்டாட்டியை விரட்டி விட்டுரு, பிள்ளை குட்டியை விரட்டி விட்டுரு, தனியாக சிங்கிள் ஆயிரு. ஒரு சோசியக்காரங்களை எல்லா விஷயம் வேலை ஒரு சோசியக்காரன் இருக்கிறாப்புல, அவரோட இருக்கிறாப்புல, புது சோசியக்காரர். இப்போ இல்ல பிரதர், முதல்ல பாண்டிச்சேரி நான் சொல்றேன் பிரதர், எங்களுக்கு தெரியாம இருக்குமா, பாண்டிச்சேரியில ஒரு சோசியக்கார வச்சு சார் உங்களை மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு ஃபேமிலியோட நல்ல சரி இப்போ ஃபேமிலியோட இருக்கிறாங்கன்னா ஒரு போட்டோ போடு, ஒரு போட்டோ போடு. எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல சார். அப்படி இல்ல இங்க பாருங்க, நீங்க எப்ப அரசியலுக்குள்ள குதிச்சுட்டீங்களோ நீங்க பொதுமக்கள் முன்னாடி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நான் சொல்றேன் கேட்டுக்க, நீங்க வெள்ளை பேப்பர் நான் சொல்றேன் வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அவரை வந்து சோசியன் பேரை சொல்லி அந்த தம்பி ஒருத்தர் இருப்பார்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல இருப்பார்ல ஒரு ஆளு, புஷி ஆனந்த், ரைட்டா? நான் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு இழுத்து, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு இழுத்து, ரைட்டா? மக்கள் பார்வையில் அப்படித்தான் இருக்கிறாப்புல. சரி அண்ணன் வச்சுக்கிறோம், கூட ஒன்றும் பிரச்சனை, நம்மளோட வயது மூத்தவர், எதுக்கு கேவலம் அண்ணன் தம்பி சொல்லிக்கலாம், உங்களை அண்ணன்றேன். அந்த ஆளு தான் பூரா குட்டிச்சவர் ஆக்குறாப்புல. அங்கே பாரு நேரம் நீ முதல்வர் ஆயிடுவ, கவலையே படாத. இதுக்கு வந்து உன் சோசியத்தில் நீ வந்து நல்லா பொறுங்க, நான் சொல்கிறேன் கேட்குறேன்ல, மனைவி வெட்டி விட்டாங்க, பிள்ளைகளை வெட்டி விட்டாங்க, நீ தனியாக சிங்கிள் மேனாரு, ரைட்டா? ஒரு பிரச்சனை இல்லை, நேராக ஸ்ட்ரைட்டாக உடனே நான் ஆக்கி விட்றேன்னுமே. அவரும் அந்த இருக்கிறாப்புல. நீங்கள் வேணா பாருங்க, தேர்தல் அப்போ என்ன நடக்கணும் மட்டும் பாருங்க. ஏங்க குடும்பம்ன்றது மனைவினா மனைவியை கொண்டா நீ ஒன்றும் சீட்டு கொடுக்க வேணாம், ஆதாரம் இல்ல சார், மனைவிக்கு ஒன்று சீட்டு கொடுக்க வேணாம்ங்க. நான் சொல்கிறேன் 100 உண்மை சொல்றீங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் 100 உண்மை. சீட்டு வந்து நீ வந்து கொடுக்க வேணாம், மனைவிக்கு பக்கத்தில் வந்து உட்கார வை. பெண்களுக்கு சமமான ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும். உன் பையனுக்கு வந்து உன் பையன் பாவம், உன் பையன் வந்து இன்னும் படம் எடுக்க முடியாம கிடக்குறேன், படம் எடுத்து ரிலீஸ் தான் ஆக போகுது. நீ என்ன பண்ண? நீ எதுவும் பண்ணியா? ஒரு படம் கொடு, உன் பையனுக்கு கொடு படத்தை. அவரு தனியா வரட்டும் சார், அவரு திறமையை வச்சு அவர் தனியா வருவாரு. இப்ப இவரு தனியா தாங்க வந்தாரு. இவர் விஜய் வந்து தனியாக வரை சிங்கிளாக வந்து இவரே டான்ஸ் போட்டு ஒரு அந்த படம் வந்த புதுசில் டான்ஸ் ஆட தெரியாது, ஒன்றும் பண்ண தெரியாது, மாமியாவுக்கு சோப்பு போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு அவங்க அப்பா செட்டிங் போட்டு இந்த வன்மத்தெல்லாம் வந்து இப்படி கொட்டி இல்லை நடந்துச்சா நடக்கிறேன். வன்மத்தெல்லாம் வெட்டல. நான் வந்து இங்கே நான் ஒரு ரசிகருங்க, நான் இங்கே வன்மத்தை. ஆனால் உண்மையை பேசித்தான் நாங்கள் பிரதர், உண்மையை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? சொன்னார சொல்ல பேட்டியில் சோப்பு போட்டு நான் என் மாமியாவுக்கு சோப்பு போடுறேன்னு. அதே மாதிரி அவங்க வந்து கொத்து போட்டா ஒரு பாட்டை போட்டாரு. அவர் வந்து படம் பூரா ஆரம்ப காலத்தில் மூவி மாதிரியே இருக்கும், அவ்வளவு மோசமாக இருக்கும்.
அந்த நடிகை கூட இப்போ கிளவியா போச்சு, அந்த பேர் கூட மறந்து போச்சு எனக்கு. அந்த அம்மா அந்த அம்மா ஆமாங்க ரசிச்சவங்க இல்லைன்னு நான் சொல்றேன், நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்றீங்க. அப்படிலாம் மக்களை வந்து எங்களை உட்பட அனைவரையுமே வந்து ஒரு தவறான வழியில கொண்டு சென்றாரு. அப்போ உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா? உங்க அப்பா வந்து 5 படம் 6 படம் எடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்றேன் கேட்டு பொறுங்க, அவர் வந்து திரைப்படத்துல வெளியில போய் நடிச்ச படம் எந்த படம் தெரியுமில்ல? ஃபர்ஸ்ட் சந்திரலேகா. சந்திரலேகாவோட இயக்குனர் தயாரிப்பு நிறுவனம் யாரு தெரியுமில்ல? எம்ஜிஆர் நம்பி, என்னுடைய நண்பர். அவர் எல்லா மேட்டரும் சொல்லிட்டாரு. இவர் யாரு, என்ன பண்ணுவாரு, ஏது பண்ணுவாருன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. அதனால் இன்னும் சொல்லப்போனா அசிங்கமாகி போயிரு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல உன் குடும்பத்தை பாரு, உன் பிள்ளை குட்டியை பாரு, அவங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி. நான் தான் சொல்றேன், நான் தாங்க சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொருத்தர் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து அவர் வீட்டை காட்ட சொல்லுங்க பாப்போம், அவங்க அப்பா அம்மா போய் பேசணும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு விஜய் பிரதர். அதாவது நல்ல கேட்டுங்க, உங்க அம்மா அப்பாவை நான் கேட்கிறேன், உங்க அம்மா அப்பாவை கூட்டியாவது மேடையில வைக்கிறீங்கள, வாழ்த்துக்கள். விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம் சார். மனைவிக்கு விருப்பம் இல்ல, சரி மனைவிக்கு விருப்பம் இல்ல, உன் பையனுக்கு அவருக்கும் விருப்பம் இல்ல, அவர் பட வேலையில. அப்ப உன் மையனையே உன் பிள்ளை குட்டியே உனக்கு வந்து உன் லெவலுக்கு கொண்டு வர முடியவில்லை என்றால் நீ மக்களை அப்ப ஏமாத்துறியா? நான் கேட்கிற கேள்வி, உன் பிள்ளையை நீ கொண்டாடணும்ல, உன் பையனை கொண்டு நீ பையனுக்கு வந்து இளைஞர் சேனல் கொடுக்க வேணாம்ப்பா, உன் பையனுக்கு இளைஞர் சேனல் கொடுக்க வேணாம், உன்னை பாராட்டுறேன். அந்த வகையில் நான் பாராட்டு. குடும்பத்தை வந்து தூரமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்துல வந்து வைப்பா. நீ உன் குடும்பத்தையே பாதுகாக்க முடியாதவன், எப்படி மக்களை பாதுகாப்பேன்? நான் எங்க இருந்து வரேன் தெரியுமில்ல? நீ வந்து கரூர் 41 பேர் செத்துல, அதுக்கு நீ பொறுப்பு ஏற்கலையே. அன்னைக்கு நான் முத பேட்டியை நான் தான் கொடுத்தேன். அது வந்து நடந்து முடிஞ்சது. ஏன்னா அதுல பாதி பேர் தலித்து. எனக்கு நேரடியாக ஃபோன் பண்றான், அண்ணையும் போனாச்சுன்னா முடிச்சுன்னா புருஷனே ஃபோன் பண்றேன். நான் சொன்னேன் என் பொண்டாட்டிட்ட போகாதன்னு என்ன கொண்டு போய் முடிச்சு விட்டாப்லன்னு. அப்படி எனக்கு அந்த நைட்டு ஃபோன் வருது. அப்ப பாருங்க, 41 பேர் 21 பேர் தலித்து, தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவ்வளவுக்கு தலித் இளைஞர்கள் எல்லாம் வந்து இவர் நாசம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால பேச வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குது. நீ நல்லா ஒரு அரசியலை கொண்டு வா, மக்களுக்காக போராடு, களத்துல நில்லு, உடனே வரவேற்பாங்க. மாவோ என்னங்க சொல்லியிருக்கிறாரு? நானும் எத்தனை முறை அவர் சொல்றது, மாவோ என்ற பெரிய அறிஞர் இருந்தாலும் அவன் தான் ஒரு தத்துவத்தை உருவாக்கி அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான். அவன் சொன்னான், அந்த காலத்திலே விஜய் சொல்லிட்டாப்புல, தேர்தல் என்பதோ இல்லை அரசியல் என்பதோ டீக்கல்ல போய் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை. யார் அவர் சொல்றாருங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். இவர் இன்னமும் திருச்சாப்பில் டீ சாப்பிட்ற மாதிரி நினைச்சுக்கிறாப்புல அரசியலை. அதெல்லாம் தப்பு பிரதர், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அரசியல்ல வராரு சார். இப்போ முந்தானேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா வேலூர்ல வந்து மீட்டிங் போடுறாரு. முன்னாடியே வந்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நிர்வாகிகள் சந்திப்பு, மக்கள் சந்திப்புலாம் வந்து நல்லா பேசுறாரு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நான் அதை பாராட்டுறேன். முதல் பேச்சுக்கு இப்ப இருக்கிற பேச்சுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனாலும் கொஞ்சம் கவனம் தேவை தம்பி. உனக்கு மேல வந்து அந்த அது என்ன ஹெலிகாப்டர் ஷாட்டா அதுல இருந்து எடுக்கிறாங்க. நீ வந்து அதுல எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை எடுத்து வெளியே போடுறாங்க. நான் கூட அது தப்போ பொய்யோ நினைச்சேன். கடைசியை பார்த்தா அவங்க கட்சிக்காரனை கேட்டேன், ஆமா அது உண்மைதான்றாங்க. அப்போ அதுலேயே சொல்கிறாங்க, இந்த இடத்துல அழுகணும், இந்த இடத்துல தள்ளி நிற்கணும். இது என்ன பைத்தியக்காரத்தனம் இல்லையாங்க? ஒரு தலைவன்றது வந்து ஆத்மார்த்தமா பேசணுங்க பிரதர். ஆமாங்க, அவன் தான் தலைவன். அது எப்படி சார் நீ எழுதி வச்சுக்கிட்டு அது எழுதுல அழுகிறது கூட சொல்லி கொடுக்குறாங்க. அது இருந்துச்சா இல்லையா? அது ஃபேக்கா கூட யாராவது ரெடி பண்ணி ஃபேக் தான் நினைச்சேன் பிரதர். ஆனா நீ தெளிவா வந்து மேல இருந்து ஷாட் எடுத்து அதை எடுத்து அப்படியே போட்டுருக்காங்க. இல்லைன்னா கேஸ் போட்டுருப்பாங்கல்ல. அப்ப வந்துருச்சு சார். யார் நினைச்சா? நான் திருப்பி சொல்றேன் பிரதர், பேசினதுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி உலாவ விட்டு விஜய் கிண்டல் பண்ணுங்கிறதுக்காக பண்ணக்கூடாதா? இருந்தாலும் வந்து அழுகிற அளவுக்கு அங்க என்ன உனக்கு பிரச்சனை ஆகி போச்சு? நான் கேட்கிறேன், உன் மேடையில போய் நீ அழுக வேண்டிய ஆளு என்னைக்கு அழுதுருக்கணும்? 41 பேர் அன்னைக்கு அழுதுருக்கணும், வீர வணக்கம் செலுத்தி இருக்கணும். ரைட்டா? அப்ப ஏன் மக்களுக்கு முன்னாடி அழுகல? அப்ப இப்ப மட்டும் அழுகிறதுக்கு என்ன தேவை இருக்கு? அப்பதே எழுதி கொடுத்துருக்காங்க ஸ்கிரிப்ட்ல, அப்ப எழுதி தர மறந்துட்டாங்க. வந்து அவர் பின்னாடி பாஜக இருக்குமோ இயக்குமோ அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து நீங்க வச்சீங்க. இப்போ யாரு வச்சா? விசிகா அப்படிலாம் வைக்கவே இல்லை. அப்படிலாம் வைக்கவே இல்லைங்க பிரதர். அப்படிலாம் ஒண்ணு அவரே வேணும், பிஜேபி தான் சொன்னோம். பிஜேபி பின்னாடி இருந்தா இயக்கல, புரியுதா? அவரே ஒரு பிஜேபி காரங்க. அப்படிதான் அப்ப இருந்து சொல்றமே தவிர பிஜேபி அவர் இயக்கு நாங்க எப்பயுமே சொல்றோம். ஒரு பக்கம் பட பிரச்சனை, இன்னொரு பக்கம் கரூர் பிரச்சனை, சிபிஐ இவ்வளோ அழுத்தம் கொடுத்தும் அவர் இன்னைக்கு வரைக்கும் என்டிஏக்கு போல. அவர் தனியா நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் தனியா தான் நிப்பேன். இங்க பாருங்க, 2 நிமிஷம் ஆமா. நீங்க இவ்வளவு நுட்பமா கேட்டீங்கன்னா நானும் நுட்பமா உங்களுக்கு பயிர் சொல்றேன். மேலோட்டமா போனா மேலோட்டம் போகும், இவ்வளவு விவரமா கேட்கறீங்களா சொல்றேன் கேட்டு. இப்ப அவருடைய நோக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதா இல்ல, திமுக ஆட்சிக்கு வராம தடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம போய் பிஜேபியோட சேர்ந்தாலோ அதிமுகவோட போய் சேர்ந்தாலோ என்ன பேரும் அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, தலித் ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அது ஏறக்குறைய ஒரு 15 விழுக்காடு பிளஸ் 15 விழுக்காடுல தான் திமுகவே தேர்தலே போகுது. உங்களுக்கு புரியுதா? அதை எடுக்கணும் என்பதற்காகத்தான் அவர் அடிக்கடி மேல என்ன சொல்றாரு, திமுகவா டிவிகேவா சொன்னாரா சொல்லலையா? அவருடைய எண்ணம் திமுக இருந்து ஓட்டை பிரிக்கணும், பிரித்த பிறகு அங்கே ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்கணும். இதுதான் உள்ள சொல்லப்பட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக தான் அவர் வேலை பார்க்குறாரு.
அந்த வேலை துரிதமாக போய் கொண்டிருக்கு. இந்த படங்கள்லாம் இப்படி இது பண்ணலாம், அது ஒரு ஸ்டண்டு, அது வந்து டாக்டிக்ஸ். அப்போ தான் நீங்கள் நம்பி இந்த சொல்கிறீங்களே பாருப்பான்னு சொல்கிறீங்களே, அதான் இங்கே இருக்கிற யதார்த்தமான உண்மை பிரதர். வேற ஒரு விஷயம் இல்லை. நீ உண்மையிலே களமாடுற ஆளாக இருந்தா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நீ இப்போ பதில் கரெக்டாக சொல்லுங்கள். இவ்வளவு நுணுக்கமாக கேட்க நான் சொல்கிறேன். இப்போ வந்து கவினின்ற ஒரு பையன், கவின் அந்த தம்பி வந்து இது பண்ணாங்க, ஆணவ செஞ்சாங்கல்ல. நீதிமன்றம் முந்தானதி சொல்லுது, இங்கே ஏன் வந்து அவங்க அம்மாவை கைது பண்ணலை? நீதிமன்றம் சொல்லுதுங்க, நீ சொல்லலை. அது ஏன் கைது பண்ணாமல் சிபிசிஐடி இன்னும் இருக்குன்றான். எங்கள் தலைவர் கூட்டம் இருக்கிறாரு, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறேன். எங்கள் தலைவரோட ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள். முந்தானத்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். ஏன் இதுவரை கைது செய்யவில்லை கேட்குறோம்ல. அவன் ஒன்றும் விடுதலை சிறுத்தை கட்சினா இல்லை, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு பொதுவான ஒரு தம்பி. அவனுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம்ல, நீ ஏன் கொடுக்க மாட்டேற? இதே ஒரு எடுத்துக்காட்டு பிரதர். இது மட்டும் இல்லாமல் சொல்லுங்க, ஒரு கட்சியில இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அப்படி வந்து சொல்லிட்டோம்னா ஒரு சமூகத்தை குற்றச்சமூகம், இதுதான் திருட்டு பயலுங்க. அவங்கள வந்து இதுதாங்க பிராடு பயலுங்க. பிராடு பய பித்தாட்டு போய் நீங்களே அப்ரூவ் பண்ணி விட்டீங்க. அவங்க வந்து மாட்டி விட்டீங்க நீங்க. ஏன்னா எல்லா பிரதர் இது தப்பு பிரதர். நான் சொல்றேன், அவன் கவின் வந்து விடுதலை சிறுத்தை இல்லை பிரதர், யாருன்னு தெரியாது பிரதர், என்ன சமூகம் கூட எங்களுக்கு தெரியாது பிரதர். நாங்க ஏன் போய் நிக்கிறோம்? நாங்க ஏன் குரல் கொடுக்குறோம்? கூட்டம் இருக்கிறோம், ஏன் குரல் கொடுக்குறோம்? ஏங்க இதோட ஒரு பெரிய விஷயங்க. அதே தூத்துக்குடியில ஒரு தலித்து பையனை என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிச்சிருக்கிறார் பள்ளிக்கூடத்துல. எங்க தலைவர் கேட்கிறாருல, கூட்டம் ஏன்டா இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்கிறாரு. ஏன்டா நீ இன்னும் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்கிறாரு. ஆனா நீ அம்பேத்கர் வைப்ப இந்த பக்கம், இந்த பக்கம் பெரியார வைப்ப. அம்பேத்கர் பெரியாருடைய வேலை என்ன? ரெண்டு பேரும் என்னங்க சொன்னார்கள்? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? சாதிய ஒழிக்கணும் சொன்னார்ல, தந்தை பெரியார் அதான் சொன்னார்ல. அப்ப நீ போட்டா மட்டும் வச்சிருப்ப, நீ கேட்க மாட்டியா? கேட்கணும்ல. இல்ல கேட்டா வந்து ஒரு சமூகத்துல ஒரு 5% ஜாதி வெறி இருப்பான். நம்ம அதை கேட்க போய் பிரதர் அது கூட தப்பு பிரதர். 5% கூட இல்ல, 5% கூட சாதி வெறிய. ஒரு ஊர்ல 100 பேர் மக்கள் தொகைச்சுன்னா 2 பேர் தான் இருப்பேன். அப்ப சொல்ல போனா ஒரு விழுக்காடு தான் இருப்பேன். தமிழ்நாடு முழுக்க பார்க்கும்போது அப்ப கொட்டட்டு இருக்கிற கவின் மாதிரி ஆளுகளை பூரா போட்டு தரட்டு, நீ தப்பா எடுத்துருவாங்க. அப்ப எல்லாத்தையும் நீ ஓட்டா பாக்குறியா? அப்ப நீ ஓட்டா தானே பாக்குற. அப்ப நீ சரியான ஆளா, சரியான ஒரு தலைவனா? பெரிய கட்சிகள் திமுக வரைக்கும் ஓட்டா தான் பாக்குறோம். நாங்க அப்படி பார்க்க மாட்டோம். நீ என்ன சொல்ற? நான் மாற்றத்தை உருவாக்குற இந்த மண்ணில் நீ அப்படி பார்க்க கூடாதுல்ல. அதனாலதான் சொல்றோம், இவர் ஒரு சங்கி குறுப்பு. சரிங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்து தூத்துக்குடி வரைக்கும் போனாரு. திருநெல்வேலி போய் கவின் அவர்கள் வீட்டுல போய் ஒரு ஆறுதல் கூட சொல்லலாம். அங்க இருந்து போன்ல பேச அதையும் கேட்கிறோம். அதையும் கேட்காம நாங்க வாய மூடி கிடக்கல. நாங்க ஒண்ணு சொல்ல அடுத்த முதல்வர் நாங்க தான் வரப்போறோம். ஆனா நீ சொல்ற அடுத்த முதல்வர் அப்ப உன்னை எப்படி மக்கள் நம்புவேன்? அப்ப நீ வந்து உன்னை மக்கள் நம்ப மாட்டாங்க. நீ ஒரு மாறுபட்ட கருத்து. இங்க பாருங்க, இது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து பிரதர். தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ எதுவும் பண்ணாம ஓட்டா தான் பாப்பாங்க மனுஷனை. அப்ப ஓட்டா பாக்குற டிவிக்கு 2 ஒரே லைன்ல தான் வந்து டிராவல் பண்றாங்க. எப்படி எல்லாருமே ஓட் கேம் பாக்குறாங்க. புரியுதா? ஓபிசி ஓட்டு போட மாட்டாங்கன்னு இந்த பக்கம் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் பொறுங்க. நீ ஆட்சிக்கு வருவியா வரமாட்டேன்றதுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நாங்க கேட்கிறோம்ல, கேட்டு திருத்துறோம்ல, சரி பண்றோம்ல. இப்ப இந்த தேர்தலப்ப நாங்க பேசுவோம். கேட்டனால திருந்துறாங்களா? திருத்துவோம். திருத்தாம நாங்க விட மாட்டோம். சரிங்களா? திருத்துறோம், வேலை செய்வோம். ஆனா இவங்க போய் எந்த காலத்துலயும் போய் பிஜேபி கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. திமுக போய் என்னைக்கு போய் காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்டா? பாப்போம் களத்துல. நீ உண்மையான ஒரு போராளி தலைவனா இருந்தா, நான் பயங்கரமான ஆள்றா இப்புறான்னா நீ குரல் கொடுத்துருக்கணும்ல. நீ களத்துல வந்து எங்க போராடின? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாலும் ஒரு பேப்பர்ல எடுத்து காட்டுங்க. பரந்தூர் இப்ப அது ரிசல்ட் கிடைச்சிருச்சா? நான் கேட்குறேன். போன ரைட்டு, ஓகே, ரிசல்ட் வாங்கினியா? களத்தில் நின்று போராடணும்ல. உனக்கு தேவை இருக்கு. நீ சினிமா நினைச்சு புகழ வச்சு நீ ஆட்சியை பிடிப்பு நினைக்கிறது தமிழ்நாட்டில் எவனும் முட்டா பயலுகள் இல்லை. எப்போ இந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா? ஃபோன் வந்துச்சு பாருங்க, சோசியல் மீடியா. எம்ஜிஆரே வந்தாலும் தோற்று போயிருப்பாரு. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, விஜயை பார்க்குறாங்க. எப்படி நேற்று வேறு டோப்பா போட்டிருந்தாரு, இன்றைக்கி ஒரு டோப்பா போட்டிருக்கிறாரு. கண்டுபிடிக்கிறானா இல்லையா? ட்ரெயினில் பிளேனில் எங்கே போகிறாரோ பக்கத்தில் ஏதோ ஒரு லேடி இருக்கிற மாதிரி தெரியுறா. அவ்வளவுக்கு வந்து செய்திகள் வருது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். ஓவரில் அது உண்மையா பொய்யா? அப்போ அவ்வளவுக்கு டெவலப் ஆகுதுங்க. மாய இல்லை சார். ஒரே இதையே இருக்கிறவங்க ஒன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போகக்கூடாது. நல்லா போங்க. நான் தப்பா சொல்ல பிறகு நல்லா போட்டு ஒரு 10 பேரோட கூட்டிகிட்டு போகணும். யாரும் இப்போ தடுத்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு ஆண் மகன் தான் கூட்டிகிட்டு போ. அது ஒரு நடிகர், பல நடிகர்கள் வருவார்கள். அதெல்லாம் நம்ம தவறாகவே சொல்ல. ஆனால் மக்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறேன். நான் சொன்ன கருத்து தப்பு நான் சொல்ல. சோசியல் மீடியா இருக்கிறனால ஓகே என்னடா அது மேட்ரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த காலத்தில் என்னென்னா அந்த திரையில் வந்தால் மட்டும்தான் எம்ஜிஆரை பார்த்துட்டு ஒன்று கத்திடுவாங்க, ஜெயலலிதா பார்த்துட்டு கத்துவாங்க, ஓட்டையும் குத்திடுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. ரைட்டாக இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, நேற்றைய படத்துக்கு இன்றைய படம் பரவாயில்ல, ரைட், ஓகே, அடுத்த படத்தில் பார்த்துக்குருவோம் அப்படின்னு இங்கே இதுலேயே போட்டுருவாங்க. இப்போ தான் படத்தை பூரா பிளாக்லேயே ஓட்டுறாங்க படத்துகள் எல்லாம். அவ்வளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. அதனால் இது வந்து சோசியல் மீடியா காலம். இந்த காலத்தில் சினிமா நடிகர்களோ
இல்லை வர தவறான அரசியல்வாதிகளை வெற்றி பெற முடியாது. நன்றி சார். நன்றி, வணக்கம்.